ஒரு விசை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பரிசுத்த ஆவியானவரை குறித்து. ஹல்லேலூயா. நாம் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சில காரியங்கள் தெரிந்தாலும் மீண்டும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைவுபடுத்துகிற சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனம், 18வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, திரும்ப சொல்லுங்க, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், மீண்டும் சொல்லுங்க, உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. வேதத்தில் அருமையான அற்புதமான வார்த்தை. இந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலை சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் மரிப்பதற்கு முன்பதாக, அதாவது யோவான் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக சீசர்களை பார்த்து, நான் இன்னும் கொஞ்ச காலம்தான் உங்களோடு கூட நான் இருக்க போறேன், நான் பிதாவின் இடத்துல போக போறேன், நீங்க என்னை தேடுவீங்க, ஆனா நான் காணப்பட மாட்டேன்னு சொல்லி இந்த வார்த்தையினால் சீசர்களுடைய இருதயம் எல்லாம் மிகவும் கலங்கினது. ஐயோ, இவ்வளவு நாள் இயேசுவோடு கூட இருந்த போது நாம் எல்லாம் எவ்வளவு நல்ல போதனைகளை கேட்டோம், எத்தனை அற்புதங்களை கண்ணார கண்டோம், எவ்வளவு நன்மையான காரியங்களை நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொண்டோம். உணவுக்கு குறையில்லை, எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அவரோடு கூட இருந்த நேரம், அவரோடு ஊழியத்துக்கு சென்ற நேரங்கள்லாம் எவ்வளவு நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போது அவர் நம்மை விட்டு போகிறேன் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி அவருடைய பிரிவை நினைத்து எல்லாருடைய இருதயம் கலங்க ஆரம்பித்தது. பேதுரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஆண்டவரே, இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது, நீங்க போகவே கூடாது, சிலுவை மரணமெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொல்லி எல்லாம் அவருடைய பிரிவை நினைத்து அப்படி பேசக்கூடியவராக இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த சூழ்நிலையை தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நான் சொல்லுகிற இந்த வார்த்தையினாலே நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு சில அநேகர் மரிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் சில காரியங்களை கேள்விப்படுவோம். என்ன சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளைகளை உன்னுடைய கையில் ஒப்படைச்சிட்டு போகிறேன், என்னுடைய பிள்ளைய இவங்க கையில் ஒப்படைச்சிட்டு போகிறேன், என்னுடைய மனைவியை, என் குடும்பத்தை எல்லாம் உன்னுடைய கையில் ஒப்படைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி சிலர் சொல்வது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிலர் ஒப்படைக்காமல் மரிக்கும்போது, ஐயோ, என்னை யார்கிட்ட நீ ஒப்படைச்சிட்டு போன, ஏதாவது சொல்லிட்டு போனையா, என்னை நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டியே, என்னை தனிமையில விட்டுட்டு போயிட்டியே, ஒரு வார்த்தை யார்ட்டையாவது என்னை விட்டுட்டு போனையா என்று சொல்லி நாம் புலம்புவதை கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த சீசர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நட்டாற்றில் பாதி வழியில் விட்டு செல்பவர் அல்ல. அவர் பிதாவின் சித்தம் நிறைவேற இந்த பூமிக்கு வந்து, அவர் நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பிதாவினிடத்தில் போவதற்கு முன்பதாக அவரை அவரை விசுவாசித்திருந்த பிள்ளைகளை தனித்து விடுவதற்கு அவர் மனிதன் அல்ல, தனித்து விட்டு செல்வதற்கு அவர் நம்மை போல சாதாரண மனிதன் அல்ல. அவர் என்ன செய்தார் தெரியுமா? நான் போவேன், அதற்கு பதிலாக இந்த பூமியிலே உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், அவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று வாக்கு பண்ணி சென்றார். இது எதை குறிக்குது என்று சொன்னால், நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு ஒப்படைப்பு, நம்ம யார் கையில் ஒப்படைச்சிட்டு சென்றார் என்றால், பரிசுத்த ஆவியானுடைய கையில்
பூமியில அவர் நம்மை ஒப்படைத்து அவர் செல்லக்கூடியவராக இருந்தார். ஆகவே தான் இந்த யோவான் 14 அந்த 18வது வசனத்தில் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். இந்த காலவெளியில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே, ஒரு நாளும் நீங்களும் நானும் சொல்ல வேண்டாம் நான் தனிமையானவள், எனக்கு யாருமே இல்லை, நான் திக்கற்றவள், நான் ஒரு அனாதை என்று சொல்லி நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஏன் என்று சொன்னால் நாம் திக்கற்றவர்களாக தனித்து விடப்பட்டவர்களாக நாம் அலைந்து திரியக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து எப்போதும் நமக்குள்ளே வாசம் பண்ணி எப்போதும் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை அவர் வாக்கு பண்ணி அவருடைய கரத்திலே அவர் நம்மை ஒப்படைத்து சென்றிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நீங்களும் நானும் யாருடைய கரத்தில் இருக்கிறோம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய ஒப்படைப்பின் கரத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க நான் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் இருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கரத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி? ஆகவே ஆண்டவர் ஒருபோதும் நம்மை திக்கற்றவளாக விடமாட்டார். அவர் எப்போதும் நம்ம கூடவே அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருந்து அவ்வப்பொழுது தேவ மனிதர்கள் மீது இறங்கி அவர் கிரியை அசாத்தியமான காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி வேத முழுவதையும் நாம் பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒருவேளை நினைக்கலாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் சொன்னா இயேசு கிறிஸ்து வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற, பிதா வேற அப்படின்னு சொல்லி நீங்க குழப்பிக்கொள்ள வேண்டாம். நம் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தான். அவர்தான் பிதாவாகிய தேவனும் அவர்தான், குமாரனாகிய தேவனும் அவர்தான், பரிசுத்த ஆவியாகிய தேவனும் அவர்தான். நமக்கு ஒரே தேவன் தான். ஆனால் 3 நிலைகளிலே அவர்கள் கிரியை செய்கிற ஒரே தேவனாக இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் சயின்ஸ்ல நாம படித்திருப்போம். ஒரு தண்ணீரை நாம் எடுத்துக்கொண்டால் அது தண்ணீர், அந்த தண்ணீரை நாம் ஐஸ் ஃப்ரிட்ஜில் வைத்தோம்னா அது என்ன, அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஐஸ் கட்டி என்று சொல்லுவோம். அதை நம்மை சூடுபடுத்தும் பொழுது அந்த ஐஸ் கட்டி என்ன ஆகுதுன்னா நீராவியாக மாறுகிறது. ஆனாலும் அதற்கு பெயர் தண்ணீர். தண்ணீர் பனிக்கட்டியாகவோ நீராவியாக ஆனாலும் ஒரே நிலையில் அது இருந்து பல்வேறு நிலைகளில் அது செயல்படுவது போல நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரே தேவன். நமக்கு 3 கடவுள் அல்ல, பிதா குமாரன், அது 3 நிலைகளில் செயல்படுகிறபடினாலே திரித்துவ தேவனாக அவர் இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருந்து அவ்வப்பொழுது தம்முடைய பிள்ளைகள் மேல, தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மேல இறங்கி அவருடைய காரியங்களை இந்த பூமியிலே நடப்பித்துக் கொண்டிருந்தார். கிதியோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். எத்தாவின் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். சிம்சோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். தாவீதின் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று இன்னும் அநேக பொதுவாக தீர்க்கதரிசிகள் அநேகர் பேரில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பெரிய பெரிய காரியங்களை செய்ததாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே வெளியே இருந்து கிரியை செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி அவர் வாக்கு பண்ணினதுக்கு அப்புறமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருந்து கிரியை செய்கிறவர் அல்ல, அவர் நமக்கு உள்ளே இருந்து கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆவியானவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் உலகத்துக்கு இந்த பரிசுத்த நான் போதிக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி உலகத்துக்கு அந்த அறிவு இருக்காது. யாருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார், யாருடைய இருதயங்களை அவர் வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல விசுவாசம் வைக்கிற அத்தனை பேரின் மேல பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தான் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அறியாது, ஆனால் நீங்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் அவர் உங்களுடனே கூட அவர் வாசம் பண்ணி என்று சொன்னால் டுவெல்லிங், அதாவது நான் அவரோடு கூட தங்கி இருப்பது. நீங்க எங்க இருக்கீங்க? நானும் அவரும் ஒரே ரூம்ல இருக்கிறோங்க, நாங்க ஒரே கிளாஸ்மேட்ங்க, ஒரே ரூம்ல தங்கி
இருக்கிறாங்க, ஒரே வீட்டில் குடியிருக்கிறவங்க மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்ம கூட வாசம் பண்ணி நமக்குள்ளே அவர் இருக்கிறாராம். எங்க இருக்கிறாரு? நம்ம கூட வாசம் பண்ணி நமக்குள்ளே. உலகத்துல சில காரியங்களை சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க? அந்த ஆண்டவனே நம்ம பக்கம்னு சொல்லி. ஆனா நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவன் நம்ம பக்கம் இல்ல, அந்த ஆண்டவரே நமக்கு உள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? அவர் எனக்கு உள்ளே இருக்கிறார். உள்ளே என்ன பண்றாரா? வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்தத்துவமுடைய அவர் தெய்வம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவக்கூடியவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மண்ணான இந்த சரீரத்துக்குள் மகிமையின் ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரா. இந்த சரீரம் மண்ணால் உருவாக்கப்பட்ட சரீரம் தான், ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே மகிமையான ஆவியானவர். நான் இந்த காலை வேளையில உங்களுக்கு எதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். அந்த அளவுக்கு ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா தீங்குக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பவரை குறித்து நீங்கள் அறிந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இது மண்ணான சரீரம் தான். இது பார்த்தா அப்படியே கட்டையும் நெட்டையும் குட்டையும் கருப்பு சகப்பு அப்படிதான். ஆனா இந்த சரீரத்துக்குள்ளே இருப்பவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் மகிமையின் ஆவியானவர். அவர் மகிமையின் ஆவியானவர். அவர் ஆச்சரியமான ஆவியானவர். அவர் வல்லமையின் ஆவியானவர். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க அந்த வல்லமையின் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார்? 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஹல்லேலூயா. இந்த சரீரம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம். எல்லாம் உங்க நெஞ்சு மேல கையை வச்சு சொல்லுங்க, இது ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள யார் இருக்கிறா? சொல்லுவாங்க, என் மனசுக்குள்ள நீதான் இருக்கிற, என் மனசுக்குள்ள நீதான் இருக்கிற, என் மனசுக்குள்ள நீதான் இருக்கிற. நான் அப்படி சொல்லக்கூடாது. என்னுடைய மனசுக்குள்ள ஆவியானவர், என் இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய அவிசுவாசங்கள்லாம் மாற வேண்டும். உங்களை பயமுறுத்தின காரியங்கள் உங்களை விட்டு விலக வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், எனக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே இந்த சரீரம் ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்குள் ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை அறியாத புறஜாதிகள் கடவுளை தேடும்படியாக எத்தனையோ இடங்களுக்கு கால்நடையாக நடந்து செல்கிறார்கள். தங்கள் சரீரத்தை வருத்தி கொள்ளுகிறார்கள். கடவுளை காண்பதற்காக வெகு தூரம் பிரயாணப்பட்டு போகிறார்கள். ஆனால் நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால், அந்த மனக்கண்களை ஆண்டவர் திறந்து விட்டபடியினாலே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் தேவன் பரிசுத்த ஆவியானவராய் அந்த தெய்வம் எனக்கு உள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். உள்ள ஒரு விசேஷமானவர், மகிமையானவர், அண்ட சராசரங்களை படைத்த தெய்வத்தை உள்ள வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில வெற்றி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவர்கள். ஏன் அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு தெளிந்த சிந்தை அவர்களுக்குள்ளாக அறிவு இல்லாதபடினாலே தான் ஒரு ஜெயமில்லாத, ஒரு சோகமான ஒரு வாழ்க்கையை, விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். அதே 1 கொரிந்தியர் 3:16 பவுல் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? இந்த இருதயத்துக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறபடினால், அடுத்த வசனத்தை போடுங்க.
தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்கள் இந்த விக்கிரக இடத்துல நீங்கள் போய் பாருங்களேன், பயங்கரமாக சுத்தம் பண்ணி வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி, ஐயோ இங்கே கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி பயங்கரமாக சுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சுத்தம் பண்ண வேண்டியது எதை தெரியுங்களா? நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை நாம் சுத்தம் பண்ணும்போது அங்கே கடவுள் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். இந்த சரீரத்தை நாம் எவ்வளவு கவனித்து கொள்கிறோமோ, இந்த சரீரம் நல்லா இருக்கணும், தீர்க்காய் சுவர்ந்தால் தாங்க சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சரீரத்துக்கு எவ்வளவெல்லாம் மேக்கப் போட்டுக்கிறோம், எவ்வளவெல்லாம் டேப்லெட் எடுத்துக்கிறோம், எவ்வளோலாம் நம்மளை கரெக்ஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நம்முடைய சரீரத்துக்கு எல்லா வெளி தோற்றத்துக்கு எதையெல்லாம் நம்ம பண்ணுகிறோமோ, உள் உறுப்புகளுக்கு, சரீரத்தின் உள் உறுப்புகளுக்கு என்னென்னலாம் உள்ள செய்து அந்த உறுப்புகளையெல்லாம் நாம் பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறோமோ, அதே போல இந்த சரீரத்தை நாம் பாதுகாப்பது மாத்திரமல்ல, இந்த சரீரத்தை தீட்டுப்படாமலும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் குடிக்க கூடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் குடிக்கும்போது இந்த சரீரம் தீட்டுப்படுத்தப்படுகிறது. நீங்கள் சிகரெட் குடிக்கும் பொழுது இந்த சரீரம் தீட்டுப்படுத்தப்படுகிறது. ஏன்னா இதற்குள்ளதான் இது தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம். ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் பயபக்தியாக இருக்கும் பொழுது எனக்குள்ளே கடவுள் வச்சுட்டு நான் குடிக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி ஒரு பிள்ளை தப்பு பண்ணுமா? ஐயோ எங்கள் வாத்தியார் இருக்காங்க. ஒரு அப்பாவுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை ஒரு தவறான காரியத்தை செய்வாளா? ஐயோ எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி நான் அவங்கள பார்த்து கேட்குறேன், நம்ம ஒவ்வொருவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வச்சுக்கிட்டு நம்மளால் குடிக்க முடியுமா? சொல்லுங்க. அவர் எவ்வளோ துக்கப்படுவார். அதனால தான் இந்த சரீரத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தாமல் இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக அவர் கிரியை செய்ய விரும்புகிறார், உங்களை எடுத்து அவர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை வைத்துக்கொண்டு இந்த சரீரத்தை நாம் தீட்டுப்படுத்துகிறோம். எத்தனை நம்ம ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆனாலும் இந்த சரீரம் தேவனுடைய கோயிலுங்க, இது தேவனுடைய ஆலயங்க. இந்த ஆலயத்தை தயவு செய்து தீட்டுப்படுத்தாதீங்க. குடிக்கும் பொழுது, சாராயத்தை நாடி போகும் பொழுது, புகையிலையை போடும் பொழுது, வெத்தலைபாக்க போடும் பொழுது, பிரியமில்லாத காரியங்களை லாபி வஸ்துகளை அனுபவிக்கும் பொழுதெல்லாம் இந்த சரீரம் தீட்டுப்படுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, விபச்சாரம் வேசித்தனம் செய்யும் பொழுது இந்த ஒரு மனிதன் எந்த பாவம் செய்தாலும் அது சரீரத்துக்கு புறம்பே இருக்கும். ஆனால் விபச்சார பாவம் செய்யும் போது, வேசித்தனம் செய்யும் பொழுது, கள்ள தொடர்பான காரியங்கள் செய்து இந்த சரீரம் தீட்டுப்படும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அப்படி என்று சொன்னால் நாளானது விளங்க பண்ணும், அந்த சரீரம் வியாதிப்படும், அந்த சரீரம் உருக்குலையும். எந்த சரீரம் தீட்டுப்படுத்தப்பட்டதோ அந்த சரீரத்தை கர்த்தர் இந்த பூமியிலே பரிசுத்தப்படுத்தும்படியாக சில சிச்சைகளுக்கு அவர் ஒப்பு கொடுப்பார், சில வேதனைகளுக்கு ஒப்பு கொடுப்பார், சில மரணத்துக்கு ஏதுவான பாதைகளுக்குள் கொண்டு செல்வார். ஏன் தெரியுமா? இந்த சரீரம் தேவ ஆவியானவர் இருக்கக்கூடிய ஆலயம். அதை ஒரு நாளும் நம்ம தீட்டுப்படுத்தவும் கூடாது, அதை கவனிக்கவும் விடக்கூடாது. நம்முடைய சரீரத்தை நம்ம எவ்வளவு பாதுகாத்துக் கொள்கிறோம், உயிரோடு வாழ்வதற்கு எந்த அளவுக்கு நம்ம சரீரத்தை பாதுகாத்துக் கொள்கிறோமோ அதே போல தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இந்த சரீரத்தில் தான் இருக்கிறாரு. அதனால தயவு செய்து நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் குடிகொண்டிருக்கிற கோயிலாக நீங்கள் இருக்கிறபடினால உங்கள் கோயிலுக்குள் ஆவியானவரை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட தீட்டான காரியங்களை ஒருபோது நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பட்சத்தில் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் துக்கப்பட முடியும். அவர் துக்கப்பட்டே ரொம்ப நாள் இருப்பார் என்று சொன்னால் அதன் விளைவுதான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத காரணம், அதன் விளைவுதான் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி, அதன் விளைவுதான் பொருளாதார ஆசீர்வாத நஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள். ஏன் இவைகள் எல்லாம் வருகிறது என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை உள்ள ஒருத்தரை வைத்துக்கொண்டே துணிகரமான பாவங்களை செய்யும் பொழுதுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வருகிறோம். ஆகவே இந்த காலவேளையில் இந்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் உங்களுடைய சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே இன்றைக்கு உங்க சரீரத்தின் மேல கையை வைங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவரே, இந்த சரீரத்துக்குள்ள நீங்க இருக்கீங்கப்பா, இது மண்ணான சரீரம் தான், ஆனா இது கோயில்
மண்ணில் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இதுக்குள் ஆவியானவர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை மன்னி என்று சொல்லுங்க. நீங்க ஒருவேளை சாராய குடித்து இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தி இருப்பீர்கள் என்று சொன்னால், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, நான் யாருக்கும் தெரியாமல் சிகரெட் குடித்து என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தினது உண்டப்பா, இந்த காலவேளை என்னை மன்னியும் என்று சொல்லி கேளுங்க. அறிக்கை செய்து நீங்கள் விட்டுவிட வேண்டும். மீண்டும் மீண்டும் அதை நீங்கள் செய்யக்கூடாது. ஆண்டவரே, இந்த சரீரத்தில் நான் விபச்சாரம், வேசித்தனம், என் கணவருக்கு விரோதமாக, என் மனைவிக்கு விரோதமாக கள்ள தொடர்பினாலே என் சரீரத்தை நான் அந்நியர் தொடும்படியாக இந்த சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தி இருப்பேன் என்று சொன்னால், இந்த காலவேளையில் என் சரீரத்தை சுத்திகரியும் அப்பா, என் சரீரத்தை நீ சுத்திகரியும் அப்பா. ஓ, நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். இல்லாவிட்டால் தொடர்ந்து இப்படிப்பட்ட பாவங்களை செய்து சரீரத்தை நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாமல் செய்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் இந்த ஆலயத்தை கெடுப்பார். அவர் இந்த ஆலயத்தை சுத்திகரிக்க அவர் சில காரியங்களை கையில் எடுப்பார். ஏனென்றால் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணுகிறார். உங்களுடனே உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை அர்ப்பணிக்கிறப்பா. என் வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, என் சரீரத்தை எனக்கு உரியவன் தொடுகிற வரைக்கும் அந்நியருடைய கரம் என் மீது படுவதில்லை. வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, வாலிப தம்பிமார்கள் சொல்லுங்க, எனக்குரியவளை தொடும் வரைக்கும் என் கைகள் அந்நியனை தொடுவதில்லை, அந்நியரை தொடுவதில்லை. ஓ, என் சரீரத்தை நான் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுங்க. அப்பா, உமக்கு நன்றி. ஏனென்றால் அந்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்துக்குள்ளே, அவர் நமக்கு உள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபித்து அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளே, நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு உள்ளே இருக்கிறார். அதாவது ஒரே வீட்டில் 2 பேர் வாழ்வது போல, ஒரே வீட்டுக்குள்ள 2 ஆவி. இன்னைக்கு அசுத்த ஆவி பிடித்தவர்கள் நம்ம விரட்டும் போது அந்த அசுத்தாவி என்னென்னலாம் அவங்கள பண்ணுதோ அதன்படியெல்லாம் அவங்க கீழ்ப்படிவாங்க. நான் பண்ணலைங்க, அந்த ஆவி என்ன பண்ண வைக்குதுங்கன்னு. நான் சொல்கிறேன், நமக்குள்ள நான் அல்ல கிறிஸ்து, நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரும் நம்மை அப்படி கிரியை செய்ய முடியும். ஆவியானவர் நம்மை வழிநடத்த முடியும். நீங்களும் நானும் பவுல் சொல்லும்போது பரிசுத்த ஆவிக்குள்ளே மதுபான வெறி கொள்வது போல பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நிறைந்து என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். சில வேளையில் அந்த ஆவியானவர் அவர் மென்மையான ஆவியானவர், சில வேளையில் சடிதியான முழக்கம் போல முழங்கக்கூடியவர். இன்னைக்கு வசனம் வாசித்துள்ள அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். வனாந்தரத்தை, காதேஸ் வனாந்தரத்திலேயே எக்கோ மாதிரி அதை அதிர பண்ணுமா. அவர் சத்தமிட்டார பெண் வயிற்றில் இருக்கிற அந்த பெண்மானுடைய குட்டி அப்படியே ஈன்றுமா. இவ்வளவு பெரிய சத்தமுள்ளவர், மென்மையாக பேசுகிறவர், இடிமுழக்கம் போல பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ணி நம்ம எப்படி பண்றோம்னா, அவர் ஒரு வீட்டுக்குள்ள 2 பேர் இருந்து ரொம்ப நாள் பேசாமையே வாழ்ந்துட்டு இருக்கிறது போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டில் 2 பேர் குடியிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த வல்லமையின் ஆவியானவர், அற்புதங்களை செய்கிற ஆவியானவர், அதிசயங்களை செய்கிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், மகிழ்ச்சியும் பலனையும் தருகிற இந்த பரிசுத்த ஆவியானவரோட நீங்கள் பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் ஒரு நபராக, ஒரு ஆழ்தத்துவம் உடையவராக அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்படியே பேசாத ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நம்ம எதோ பண்ணிட்டு
பண்ணிட்டு நம்ம வர்றது மாதிரி இது பேசவே இல்லை, நானே தான் பேசிட்டு வந்தேன் இல்லை. நமக்குள்ள இருக்கிற தெய்வம் நம்மோட உறவாடுகிற தெய்வம், நம்மோட பேசுகிற தெய்வம். அவரோட நீங்கள் பழகுங்க. நீங்கள் எழுதி பார்க்கறது போல பரிசுத்த ஆவியானவர் நோட்ஸ் எடுக்கிறதுனால பிரச்சனைய பெரிய காரியம் ஆக போகிறதில்ல. பரிசுத்த ஆவியானவர் என்று நீங்கள் காதில் கேட்கறதுனாலும் பெரிய காரியம் இல்லை. அந்த காதில் கேட்டு கையில் எழுதுன அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எப்போ அந்த நீங்கள் ருசித்து பார்க்கிறீர்களோ அதே போல் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் என்னைக்காவது நீங்கள் ஆவியானவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்கீங்களா? நீங்கள் பழகி இருக்கீங்களா? உறவாடி இருக்கீங்களா? சில கரங்களை உயர்த்துறதை நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களெலாம் அதை பரிசுத்த ஆவியானவரை அனுபவிச்சங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பழகுங்க, அவரோடு கூட உறவாடுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒரு நாள் வேண்டி விரும்பி பெற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் பரிசுத்தாவி, நான்லாம் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்றதுக்காக ரொம்ப 2-3 வருஷம் காத்திருந்தேன் ஆவியானவரே. ஆனால் என்னை ஆவியானவர் நிரப்பினார். அந்த எனக்கு ஆவியானுடைய பிரசன்னம்னு தெரியாமல் இன்னும் எனக்கு நல்ல பகிரங்கமான அந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஓடி ஓடி போய் முன்னாடி நிற்பேன். வயசானவங்களாம் வந்து நிற்பாங்க. நான் வாலிப பிள்ளை, வெக்கப்பட மாட்டேன். எப்படியாயிலும் அந்த ஆவியானுடைய பிரசனம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நான் ஓடி ஓடி நிற்பேன். ஒரு நாள் அந்த பரிசுத்தாவியானவர் வெளியரங்கமாக என்னை நிரப்பினார். எல்லாரும் பார்த்து வியக்கத்தக்க விதத்தில் ஆவியானுடைய பிரசனத்தை நான் அனுபவித்தேன். அந்த பிரசனம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் என் மீது அந்த கரண்ட் ஷாக் இருப்பதை போலவே என் நாவலாம் சோத்திரம் 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 என்று சொல்லி நான் சோயாமல் சொல்லிக்கொண்டே இருந்தேன். அன்றைக்கு பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு பல விதங்களிலே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அப்போ பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு வருந்தி அழைத்து அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் அலட்சியம் பண்ணனா, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போனால் நம்மை போல ஒரு துரதிர்ஷ்டமானவங்க யாருமே இல்லை. அப்போ அவர் எவ்வளவுக்கு நீங்கள் வருந்தி அழைத்தீங்களோ அந்த அளவுக்கு வருந்தி ஒருத்தவங்களை அழைச்சவங்களோட உட்கார்ந்து மனம் திறந்து பேசும்போது இன்னும் அநேக காரியங்களை நம்மோடு கூட அவர்கள் சம்பாசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த கால வேளையில் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். முக்கால்வாசிக்கு மேலே கிட்டத்தட்ட 80% பரிசுத்த ஆவியானுடைய, 90% பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். இப்போ உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், ஆவியானவர்கிட்ட நீங்கள் பேசி அவர் சத்தத்தை கேட்டு எவ்வளோ நாளாச்சு? ஆனால் அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது எப்படி இருந்தீர்கள்? அந்த பெற்றுக்கொண்ட நாள் எப்படி இருந்தது? அந்த பெற்றுக்கொண்ட அடுத்த நாள், அந்த மாதம் எப்படி இருந்தது? நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, ஆனால் எனக்கு அவருக்கும் எந்த தொடர்பு இல்லை. எனக்கு மொபைலை பார்க்கறக்கே டைம் இல்லை. எனக்கு மற்றவங்களுடைய கருத்துக்களை படிக்கவே எனக்கு நேரம் இல்லை. மற்றவங்களுடைய ஸ்பீச்சை கேட்பதற்கே எனக்கு டைம் பத்தலை. என் ஃப்ரெண்டு பேசுகிறத கேட்கறதுக்கு நேரம் பத்தலை. பக்கத்து வீட்டில் உட்காந்து கதை பேசுறதுக்கு நேரம் பத்தலை. சீரியலை உட்காந்து மாற்றி மாற்றி பார்ப்பதற்கே எனக்கு நேரம் இல்லை. நான் எங்கே போய் இந்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசுவது? உங்களுக்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களோட ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாக, உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக, உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை சொப்பனத்தின் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, வேத வார்த்தையின் மூலமாக ஒரு சிக்னலை காட்டுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு அவருக்கு தொடர்பே இல்லாதனால உங்களில் அநேகருக்கு உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கிறது தெரியாமலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் தீர்க்கதரிசிகளை நாடவும் எனக்கு ஜெபம் பண்ணி சொல்கிறீங்களா, எனக்கு ஏதாச்சும் நீங்கள் ஏதாவது வெளிப்பாடு கிடைச்சதான்னு மற்றவங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரோட உறவாடணும் என்று சொன்னால் அவர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். நமக்கு பின்னாடி நடக்கிறத முன்னாடியே காட்டுவார். போடுங்க, நமக்கு விரோதமாக வருகிற எந்த காரியங்களையும் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார், உள் உணர்வுகள் மூலமாக. அதிகமாக அவர் பேசுவது எங்கே தெரியுமா? உள் உணர்வுகள் மூலமாக. இன்னைக்கு மனசாட்சியே செத்து போச்சுன்னா உள் உணர்வுக்கு அவருடைய சத்தம் சில நேரங்களில் மென்மையானதாக இருக்கும். அதை கேட்கக்கூடிய இருதயம் நமக்குள்ள இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் ஆவியானவரோட உறவாடவில்லை. ஒரே வீட்டுக்குள் இருந்து பேசாமல் இருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஆவியானவரோட பேசும்படியாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆவியானவர்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. ஒரு குழந்தைய போல பேசுங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி அவர்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட கேளுங்க, ஜெபிங்க, உறவாடுங்க.
கொண்டாடுங்க, அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு எல்லா விதத்துக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியானவரோட உறவாட வேண்டும், பழக வேண்டும். அவர் எந்த நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது பேசுங்க, பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது பேசுங்க, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பேசுங்க. இன்னைக்கு நம்ம யார்கிட்டலாம் பேசுகிறோம்? நமக்கு பேச தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இங்கே உள்ளவங்கள்ட்ட பேச சொன்னால் மணிக்கணக்காக பேசுவோம். ஆனால் ஆவியானவர்கிட்ட பேசுகிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? உலகத்தில் உள்ளவங்களோட அல்லது நமக்கு நெருக்கமான பழக்கம் உள்ளவங்க சிலர் எங்களுடைய ஃபோன் கால் எப்பொழுது வரும் என்று, நான் தத்துவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஃபோன் கால் எப்பொழுது வரும் என்று சொல்லி நான் மட்டுமல்ல என் கைபேசியும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. எப்படி? கர்த்தரோடு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்த ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று பிள்ளைகள், உன் நினைவுகள் இல்லாத இரவுகளே எனக்கு கிடையாது. எது? கர்த்தருடைய பிள்ளைகள். இவையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட தத்துவங்களால் உங்கள் செல்போனை நிரப்பியிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய சிந்தையை நிரப்பியிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே அதையெல்லாம் டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணிட்டு இனி இப்படிப்பட்ட தத்துவங்களை நீ எழுதும்போது அது பிசாசு உங்கள் மேலே ஆளுகை செய்வான். அவனுக்குரிய காரியங்கள் இருக்கும் என்றால் அவன் உங்களை ஆளுகை செய்வான். இன்றைக்கு நீங்கள் அதை எப்படி தெரியுமா சொல்லணும்? பரிசுத்த ஆவியானவரே என் சிந்தை முழுவதும் நீங்கள் இருங்கப்பா. ஆண்டவரே இரவெல்லாம் உங்கள் நினைப்பு தான் ஆண்டவரே. அப்பா என் சிந்தையெல்லாம் நீங்கள் தான்ப்பா. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா. பாட்டு பாடுறோம் இல்லையா? என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் என் மன்னவான்னு. ஆனால் நம்ம ஐயோ உன் நினப்பு தான், நீ என்னட்ட பேசலைன்னா என்னால் இருக்க முடியாது. என் வாழ்க்கையில் முக்கியமான பர்சனே நீ தான். உங்களுக்கு முக்கியமான பர்சன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான பர்சன் யாரா இருக்கணும்? பரிசுத்த ஆவியார். குடும்ப பெண்கள் சொல்லுங்க, உங்க கணவனை மனசுல வச்சுக்கோங்க, அது தப்பு இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் தான் உங்க வாழ்க்கையில் முக்கியமான பர்சனாக இருக்கணும். அவர் தான் என் லைஃப் முழுவதும் என்னுடைய அன்பு உங்களுக்கு தாப்பா. என் லைஃப் முழுவதும் ஆண்டவரே என்னுடைய சிந்தை முழுவதும் நீங்க நிறைந்திருங்கன்னு சொல்லுங்க. அந்த ஆவியானுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கும்போது பரிசுத்தமா இருப்போம், நீதியா இருப்போம். நம்மளால ஒரு பாவம் செய்ய முடியாது, பாவமான காரியங்களை பார்க்க முடியாது, பாவமான வார்த்தைகளை பேச முடியாது, பாவமான நபர்களோடு உறவாட முடியாது, கண்ட இடங்களுக்கு போக முடியாது, கண்ட இடங்களுக்கு நோ என்று சொல்லுவோம். ஏன் தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறது நம்மளை பாதுகாக்கதாங்க. இந்த உலகத்தில் சாத்தான் ஒருத்தன், பொல்லாதவன் ஒருத்தன் இருக்கிறான். நம்ம எப்பொழுது விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் சாதாரணமானவன் அல்ல. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தந்திரக்காரன். தந்திரக்காரனா? தந்திரத்தை சில பேர் ஏமாந்துருவோம். நேரடியாக வந்தால் நம்ம சிக்க மாட்டோம், தந்திரமாக வருவோம். அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. யாருக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியில நிரம்பி அவரோடு உறவாடி நம்முடைய சிந்தையெல்லாம் அவருடைய சிந்தையாக எப்பொழுதும் துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு வேதத்தை வாசித்து கொண்டு ஆவியானவரே 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 அப்பா அப்பா என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு தான் பிசாசின் தந்திரங்கள் தெரியும். மற்றவர்கள் ஈஸியா வர்றையா? வர்ற. போலாமா? போகலாம். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இதை செய்யலாமா? செய்யலாம். திருடலாமா? திருடலாம். எல்லா காரியங்களுக்கும் ஒன்றிசைந்து போவார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கிற பிள்ளைகளால் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு இடம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதுக்கும், சீர்காழிக்க மட்டுமல்ல, சிதம்பரத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுக்கும் நாம் சாட்சியாக இருப்பதற்காகத்தான். நம்மளுடைய மாமிசம் பலவீனம் உள்ளதுதான். பவுல் சொல்லுகிறார், நான் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற பாவத்தை தான் மீண்டும் செய்கிறேன். நான் செய்ய வேண்டும் என்கிறதை செய்யாமலும் செய்யக்கூடாது என்கிறதை செய்கிறவனாய் இருக்கிறேன். ஐயோ, யார் இந்த மரண சரீரத்தில் என்னை விடுதலையாக்க முடியும்? இந்த சரீரம் பல காரியங்களை இச்சிக்கிறதே, நான் வேண்டாம் என்கிற காரியங்களை அது விரும்புகிறதே. குடிக்க கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் நான் குடிக்கிறேன். புகைக்க கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் பீடி சிகரெட்டை பார்த்தவுடன் என்னுடைய உதடுகள் இச்சிக்கிறது. நான் மற்ற பெண்ணை தொடக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய சரீரம் சில பெண்களை பார்த்தவுடன், சில ஆண்களை பார்த்தவுடன் என் கண்கள் இச்சிக்கிறதே. ஐயோ, நான் இப்படி செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன். ஒரு நாள் அழுகிறேன், மற்ற நாள் ஜெயமாக இருக்கிறேன், 2 நாள் கழித்து மறுபடியும் விழுகிறேன். ஐயோ, இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்க கூடும்? யார் என்னை விடுதலையாக்க கூடும்?
வேதம் சொல்லுகிற ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ, அந்த பரிசுத்த ஆவியின் பிரமாணத்தினாலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்களே. பரிசுத்த ஆவியின் பிரமாணத்தினாலே, ஆவியானவருடைய பிரமாணம் உண்டு. ஆவியினால் கட்டப்பட்ட பவுல் சொல்லுகிறார், ஆவியினால் நான் கட்டுண்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிறேன். நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உலாவி அவரோட பழகி அவரோட பேசி இருக்கும் பொழுது உங்கள் ஆவி, ஆத்தும, சரீரத்தை ஆவியானவர் கட்டிவிடுவார். ஆவியை கட்டிவிடுவார். அப்பொழுது சொல்லுவீர்கள், நீங்க நான் பரிசுத்த ஆவியில் கட்டப்பட்டிருக்கிறபடியினால் இதை நான் செய்ய மாட்டேன், என் சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன், நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் கட்டப்படாமல் இருக்கும் பொழுதுதான் அந்த தந்திர பிசாசு உங்கள் பலவீனம் எது என்று சொல்லி தெரிந்து, உங்கள் பலவீனம், நீங்கள் அன்புக்காக ஏங்குறீங்கன்னா அன்புங்கிற வடிவில் வருவான், பணத்துக்காக ஏங்கினீங்கன்னா பணங்கிற வடிவில் வருவான், நட்பு சொன்னால் அந்த வடிவில் வருவான். உங்களுடைய பலவீனம் எதுவோ அது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதன் வழியாக வரும்பொழுது நீங்கள் ஆவியானவரால் கட்டப்படாமல் இருந்தால் நீங்கள் தோற்று போயிடுவீங்க, அவன் பக்கம் போயிடுவீங்க. ஆனால் ஆவியானவரால் நீங்கள் கட்டப்பட்டிருப்பேன் என்று சொன்னால் அவனோடு கூட எதிர்த்தாக்கம் பண்ணும்போது அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலைவேளையில் அந்த பரிசுத்த ஆவியானவரோட நான் பழக போகிறேன்? ஹல்லேலூயா. சும்மா இருக்கிற நேரத்தில் ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க, சொல்லுங்க, ஆவியானவர் இங்கே செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு வாங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வாங்க கற்றுக் கொடுக்குறோம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை காதில் கேட்குற நீங்கள் வீட்டுக்கு போய் ஆவியானவரே ஆவியானவரே சும்மா சொல்லிட்டே இருங்களேன். ஆவியானவரே எனக்கு முடியல, உங்க பலவீனத்தை நீங்க சொல்லுங்க, உங்க இயலாமையை சொல்லுங்க, எது உங்களால் ஜெயிக்க முடியல அந்த காரியத்தை நீங்க எல்லாம் சொல்லுங்க. அவர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லும்போது அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து அவர் நம்ம எப்படியெல்லாம் வழிநடத்துகிறார் என்கிற அற்புதமான காரியங்களை நீங்க கேட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அவரை பிரசங்கிக்கும் போது நான் ரொம்ப பரவசம் அடைகிறேன். அந்த தெய்வம் இந்த சரீரத்துக்குள்ள குடியிருந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய பெயர் தேற்றரவாளன். ஹல்லேலூயா. அவர் துணையாளர், தேற்றரவாளன், ஆறுதல் படுத்துகிறவர், கம்ஃபர்ட்டர், நம்மை ஆற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை போராட்டம் வருது தெரியுமா? ஊழியம் செய்கிற எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, கண்ணீர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே உண்டு. ஆனாலும் அந்த பரிசுத்த ஆவியானவரால் கட்டப்பட்டிருக்கிறபடினால், அந்த பரிசுத்த ஆவியானவரால் பிடிக்கப்பட்டபடினாலே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருக்கிறபடினாலே எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மன முறிவடைவதில்லை, கீழே தள்ளப்பட்டாலும் விழுந்து மடிந்து போவதில்லை, மீண்டும் எழும்பி நிற்பதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், அவர் ஆற்றுகிறவராக இருக்கிறார். இந்த காலவேளை மன வேதனையோட, துக்கத்தோட, பிரச்சனையோட வந்திருக்கீங்களா? யார்கிட்ட போய் நீங்க அழுகலான்னு நினைக்கிறீங்களா? யார்கிட்ட போய் கவலையை சொல்லலான்னு நினைக்கிறீங்களா? யார்கிட்ட வேணாலும் நீங்க சொல்லுங்க, எல்லாம் கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவது போல அப்படியே இருப்பாங்க. சில நேரங்கள் நம்ம சொன்ன கவலையெல்லாம், நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்லி நம்மை குறித்து அளவீடு பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் ஓவரா நம்மளை பத்தி ரொம்ப நம்முடைய துக்கங்களை எல்லாம் சொல்லி பாருங்களேன், நம்மளை குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் அவங்க மனசுல வந்துடும், இவங்க இப்படிதான் கேரக்டர்னு சொல்லி. அதனால யார்கிட்டையும் ஓவரா போய் உங்க கஷ்டங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்க பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு யாரும் இல்லைன்னா தானே பிரச்சனை. நான் ஏற்கனவே இந்த வசனத்தை சொல்லி தான் ஆரம்பித்தேன். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறபடினாலே, என்றென்றைக்கும் இருக்கிறபடினாலே நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை அவர் ஆற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தாங்க முடியலப்பா, என் வேதனையை மாற்றுங்கப்பா, என் துக்கத்தை எடுத்து போடுங்கப்பா, என் கண்ணீரை தொடச்சிருங்கப்பா. சில வேளை நான் அப்படி தான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் இனிமேல் அழக்கூடாது, ஆண்டவரே இனிமேல் நான் துக்கப்படக்கூடாது, இனிமேல் நான் பாரப்படக்கூடாது. அவ்வப்பொழுது வந்து மோதும், ஆனாலும் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. ஏனென்றால் என்னை
பலப்படுத்துகிற, என்னை ஆற்றுகிற, தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதே ஆவியானவர் தானே உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் உங்களை ஆற்றி தேற்றி உங்களுக்கு கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் நீங்கள் வேதத்தை எடுத்து படிக்கிற பழக்கம் இருந்தால் அவர் உங்களுக்கு போதிப்பார். நம்ம தான் பைபிளை ஞாயிற்றுக்கிழமை கூட கொண்டு வர்றதில்லை, அல்லது ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து தான் வசனத்தை பாசு சொன்னால் பார்க்குறோம். வீட்டில் இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. ஐயோ, நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலே அதுக்கு பரவாயில்ல. ரட்சிக்கப்பட்டும் தரித்திரங்கள், ரட்சிக்கப்பட்டும் வேதனைகள், ரட்சிக்கப்பட்டும் சாட்சி இல்லாத வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டும் ஜெயமில்லாத வாழ்க்கை. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், ஓ ஹல்லேலூயா, அவர் வல்லமையின் ஆவியானவர் போதிப்பார். வேதத்தை எடுத்து, ஆண்டவரே எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க, அவர் போதிப்பார். அது மாத்திரம் நினைப்பூட்டுவா. ஐயோ, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஒரு முறை தெரியாமல் பண்ணலாம், ரெண்டாவது முறை தெரியாமல் பண்ணலாம், மூன்றாவது முறையும் தெரியாமல் பண்ணலாம். திரும்ப 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 நினைப்பூட்டுவா. எல்லாவற்றையும் நம்ம செய்ய மறந்த காரியங்களையும் நினைப்பூட்டுவார். செய்யக்கூடாது என்கிற காரியத்தையும் அலாட் பண்ணுவார். இவ்வளவு பெரிய வல்லமையானவர். அவர் அலாட் பண்ணி ஞாபகப்படுத்துவார். ஐயோ, எங்கள் அப்பா சொன்னாங்களே நினைக்கிறது போல உள்ளே இருத்து ஒரு சத்தம் கேட்கும், நினைப்பூட்டுவார். ஆவியானவரோட நீங்கள் பழகினீங்கன்னா தான், நான் சொல்கிற அந்த அனுபவத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி தான் இந்த காலவேளை ஆவியானவர் விரும்புகிறார். அவர் நினைப்பூட்டுகிற மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவரே வந்து செய்ய மாட்டார். சில காரியங்களை, சில ப்ராஜெக்ட் தொடங்குவதற்கு நம்ம இறங்குவோம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற நேரத்தில் வந்து அப்படியே நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். நம்மளை உதவி செய்து நம்மை தூக்கிவிடக்கூடியவராக, பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதோடு கூட பெருமூச்சோடு நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் பண்ணுகிறாராம். நம்ம ஜெபிக்க முடிய இன்னதென்று அறியாது இருக்கும்போது, ஜெபிக்க என்னன்னு சொல்லி தெரியாம சில நேரங்களில் நான் எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியல, அவ்வளவு வேதனை, அவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி நீங்க சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஜெபிப்பாராம். அவர் அந்நிய பாஷையில ஜெபிப்பார், ரகசியமாக அவர் ஜெபிப்பார், பெருமூச்சோடு கூட அவர் ஜெபிப்பார். நீங்க கொஞ்ச நேரம் அவருக்கு விட்டு கொடுக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே துதிச்சு துதிச்சு துதிச்சு, ஏன்னா உள்ளுக்குள்ள உங்க ஆவி இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இப்போ உங்க ஆவியில நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க டயர்ட் ஆயிருவீங்க. உங்க ஆவியில ஜெபம் பண்ணா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலே ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா உங்க ஆவியை நீங்க என்ன பண்ணணும்னா பரிசுத்த ஆவியானவரை மிங்கிள் பண்ணணும். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்போ மிங்கிள் ஆவானா, நீங்கள் உடனே கண்ணை மூடி ஜெபம் பண்ண உடனே மிங்கிள் ஆக மாட்டார். ஏன்னா நம்ம சிந்த பல இடத்துல சுற்றி இருக்கோம், நம்ம வாய் பல இடத்துல என்னென்ன பேசியிருக்கோம், எதையெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ஒருமுகப்படுத்தி, நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தி கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த வாக்கிங் பண்ணுறவங்க பாருங்கள், எப்போ வேர்வை வரும் தெரியுமா? நல்லா கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கும்போது தான், ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வேர்வை வரும். அப்போ தான் அந்த மூச்சு. அதே போல தான் ஜெபத்தில் நீங்கள் ஆவியானவர் உங்களோடு கூட ஜெபிக்கணும். அவர் ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் உட்கார்ந்தோன்னா அவர் வர, நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணணும். ஸ்தோத்திரப்பா, நல்லவரே, வல்லவரேன்னு சொல்லி சில நேரங்கள் அவர் ஜெபிக்கிற பழக்கம் உள்ள பிள்ளைகளை ஏவுதல் பண்ணுவார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கணும்னு விரும்புகிற பிள்ளைங்க நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு உங்கள் ஆவியிலேயே அவர் நல்லவர் வல்லவர் புகழ்ந்து 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 அப்படியே பாடலை பாடி அப்படியே நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது, அப்போ திடீர்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியோடு இணையும் பொழுது பெருமூச்சோடு கூட அவர் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் ஞானத்தை கொடுக்கிறவர், அவர் உணர்வை கொடுக்கிறவர், ஞானத்தின் மூலமாக உணர்வின் மூலமாக பேசக்கூடியவர், ஆலோசனையும் பலனையும் தருகிறவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறவர். ஒரு பிள்ளைக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நல்லா உலாவி வாசம் பண்ணி ஃபுல் எல்லா பகுதியிலையும் நீங்கள் இடம் கொடுக்கணும். சில கெஸ்டெல்லாம் வந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சில இடங்களுக்கு நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும், குடும்பத்தில் நீங்கள் தான், வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தான், என் ஃப்ரெண்ட்ஸாக அங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் ஆளுகை செய்யணும் ஆவியானவரே, எல்லா இடத்துக்கும் நீங்கள் தான் வரணும் ஆவியானவரே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் உங்களோடு கூட வருவார், உங்களை ஆளுகை செய்வார். அவருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா அவர் உள்ளே இருக்கிறதுனால உங்கள் மனசாட்சியை ஷார்ட் பண்ணிக்கொண்டே இருப்பா. இன்றைக்கி இந்த ஆவியானவரோட பழகாதோடைய மனசாட்சியெல்லாம் சூடுண்ட பொய்யர்களாக, வாயை திறந்தாலே பொய், நிறையா காரியங்கள். அதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் அவர் எப்படி ரொம்ப ஷார்ட்டாக ஆறுதல் படுத்திட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருக்கணும். சிலருக்கு அப்படியே ஆண்டவரை தாளாட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நாம் தவறு செய்யும் பொழுது பாவத்தையும் நீதியும் குறித்து கண்டித்தும் உணர்த்துவார்.
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து செல்லமாக உணர்த்துவாரா, கண்டித்து உணர்த்துவாரா? கண்டிக்கும் போது சில நேரங்களில் கஷ்டமாக தான் இருக்கும். சில நேரங்களில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் நம்மை கண்டிக்கும் போது அவங்கள பார்த்தா நமக்கு கொடூரங்க மாதிரி தெரியும். தேனை போல பேசுகிறவங்கள பார்த்தா நமக்கு ரொம்ப இனிமையானவங்கள மாதிரி தெரியும். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அவர் கண்டித்து நீதியை குறித்து கண்டிப்பார். நீ உண்மையாக இருக்கணும், நீ அப்படி இப்படின்னு மாய்மாலம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசுவார். நீ மாய்மாலமாக பண்ணுற, நீ நடிக்கிற, நீ வேஷம் போடுறேன்னு சொல்லுவார். அதே நேரத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அடுத்து இந்த பரிசுத்த ஆவியான் நமக்குள்ளாக இருந்தால் ஆவியின் கனிகள் உண்டாகும். அதுக்கு பேரே, கனிகளுக்கு பேரே ஆவியின் கனிகள். நம்முடைய ஜென்ம சுபாவத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ குணங்கள் இருக்கிறது. இந்த ஆவியானவரோடு நீங்கள் பழக பழக அவர் கனிகளை உண்டாக்குவார், நம்முடைய சுபாவங்களை மாற்றுவார், நம்முடைய குணங்களை மாற்றுவார். நற்குணங்கள், நம்முடைய பொல்லாத குணங்கள், ஐயோ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு முன்னாடி இந்த அம்மா, இந்த ஐயா, இந்த தம்பி இவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உடனே ஆவியின் கனிகள், எவ்வளவு அன்பாக இருக்கிறாரு, எவ்வளோ சாந்தமாக இருக்கிறாரு, எவ்வளோ நீடிய பொறுமையாக இருக்கிறாரு, எவ்வளவு இச்சை அடக்கமாக இருக்கிறாரு, எவ்வளவு தயவாக இருக்கிறாரு, எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாரு பாருங்க என்று சொல்லி அந்த ஆவியானவர் நமக்குள் அவரை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்க அவர் நமக்குள்ளே கனிகளை உருவாக்குவார். அந்த கனிகள் உடனே மரம் வைத்தவுடன் வாழ்க்கையில் வளருவதில்லை. நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய குணங்கள் மாறுவதில்லை. ஆனால் ஆவியானவரை அனுபவிக்க ஆவியானவரோட பழக அவர் பழகதனுடைய பிரசன்டேஷனாக எதை கொடுப்பார் என்றால் ஆவியின் கனிகளை கொடுப்பார். அது மற்றவர்கள் புசிப்பார்கள், மற்றவர்களுக்கு அது தேவைப்படும், அதை ரசிப்பார்கள், ருசிப்பார்கள். ஓ எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு சொல்லி. போன வாரம் செய்தி கேட்டல, உப்பானது சாரமற்று போய்விடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கனிகள் இல்லாத ஒரு மொட்டை மரமாக இருக்கக்கூடாது, கனிகளற்ற வெறும் மரமாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு ஆளுகை செய்ய விடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சுபாவங்களை மாற்றுவார். இன்றைக்கி நம்முடைய சுபாவங்கள் மாறுவதில்லை. நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தார், நம்மை குறித்து, நம்முடைய கிராமத்தார், நம்முடைய சுபாவங்கள், ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை உங்களுக்குள்ள வரும்பொழுது நம்முடைய சுபாவங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மாற்ற ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கிற டிஸார்டர் எல்லாம் மாறும், ஒழுங்கீனங்கள்லாம் மாறும், வெறுமையெல்லாம் மாறும், எல்லாம் டார்க்னஸ், இருளெல்லாம் மாறும். ஏன் தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இப்போ எங்க இருக்காரு சொல்லுங்க? எங்க இருக்கிறாரு? வசனம் பேசிக் அதுதான். ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை? இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஜெயம் இல்லை? இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஏன் விட முடியாத பாவங்களை விட முடியல, தேவையில்லாத தொடர்புகளை விட முடியல? ஆவியானவர் அங்க அமைதலா இருக்கிறார். ஆவியானவர் செயல்பட முடியல, நம்ம ஒப்பு கொடுக்கல. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையை அவர் அனல் மூட்ட விரும்புகிறார். என் மகளே, என் மகனே, நான் உனக்குள்ள வந்து உன்னுடைய ஒழுங்கினத்தையெல்லாம் நான் மாற்றுவதற்காகத்தான் வந்தேன். ஓ, உன் வெறுமையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் வந்தேன், உன்னுடைய இருளையெல்லாம் நான் மாற்றுவதற்காகத்தான் வந்தேன். நீ என்னை அனுபவிக்க, என்னை ஆளுகை செய்ய என்னை விடலையேன்னு சொல்லி ஆவியானவர் ஏங்குகிறார். ஆவியானவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1:1-2 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாராம். பாருங்க, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். யாருக்காவது பிடிக்குமா? டிஸார்டராக இருந்தால் பிடிக்குமா? உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் கண்ட இடத்துல இருந்து புக்கெல்லாம் கலைஞ்சு சமையல் கட்டலாம் அப்படி இருந்துச்சுன்னா யாருக்கு பிடிக்குமா? நம்முடைய வாழ்க்கை அப்படி ஒழுங்கின, இதை பார்த்து அங்கே போகிறது, அதை பார்த்து இங்கே பார்த்து சர்ச்சுக்கு வந்தால் இங்கே வந்துடுறது, எல்லாமே ஒரு ஒழுங்கற்ற வாழ்க்கை. எதுவுமே ஒரு ஆர்டரால், எல்லாமே டிஸார்டராக இருக்கிறது. இந்த டிஸார்டரை நீக்கும்படியாக ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு வெறுமை, என்னதான் நான் சம்பாதிக்கிற வெறுமை, எல்லார்ட்டையும் பேசுகிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் வெறுமை. நான் சொல்லிட்டு நீ எல்லார்ட்டையும் பேசு, உன் வாழ்க்கை வெறுமை தான். ஆனால் என்னைக்கு நீ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீ பேச பழக, அவரோட உறவாட விரும்புகிறீங்களோ அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை மாறும், எம்டினஸ் மாறும்.
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள், ஆவியானவர் எங்கே உண்டோ இருள் வெளிச்சமாகும். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணணும். ஆவியானவர் இப்போ நமக்குள்ளே அசைவாடிட்டு இருக்கிறார். ஆழத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே என்ன பண்ணாராம்? அசைவாடி கொண்டிருந்தார். அசைவு நமக்குள்ளே அப்படியே இருக்கிறார். அவர் செயல்படலை, எழும்பணும்ல, அவர் எழும்பி செயல்படணும்ல. ஆனால் அவர் அசைவு நம்மளை விட்டு போகலை. அந்த அளவுக்கு சந்தோஷப்படுங்க. உங்களை என்னை விட்டு அவர் போகல, போக மாட்டார், விடமாட்டார். ரசித்துட்டார்ல, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறீங்கல்ல, அவருடைய பிள்ளையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல, ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு வர்றோம்ல, ஏதோ கொஞ்சம் வளர்ந்து சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, அதனால் அவர் நம்மளை விட்டு போக மாட்டார். ஆனால் அவர் நம்ம மூலமாக கிரியை செய்ய முடியாமல் அப்படியே அசைவாடிட்டு இருக்கிறார். இப்போ அவர் நம்ம மூலமாக செயல்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுங்களா? அந்த ஆதியாகம புத்தகத்தில் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இப்போது வெளிச்ச ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட சேர்ந்து வார்த்தையை நாம் பிரகடனப்படுத்த வேண்டும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னபோது அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ ஆவியானவர் நமக்குள்ளேருந்து கிரியை செய்யணும்னா வார்த்தையின் மூலமாக நாம் அவரை எழுப்ப வேண்டும். அப்போ வார்த்தையின் மூலமாக எழுப்பணும்னா பைபிளை படிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை சும்மா அப்படியே இயேசு நாமத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டும் போயிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தார் எப்படி ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அப்படி தான் வாழ முடியும். அதுக்கு ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது, ஊழியக்காரங்களை குறை சொல்லக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். புதிதாய் பிறந்த குழந்தை அந்த பாலை குடித்து குடித்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே அது ஆகாரம் புசித்து மாம்சங்களை உண்ணுவது போல ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமாகியும் இன்னும் நீங்கள் பாலவே குடிச்சிட்டு இருக்கக்கூடாது, வளர வேண்டும். அப்போ என்ன பண்ணால் வேதத்தை நீங்கள் வாசித்து அந்த வேதத்தின் வசனங்களை கையில் எடுத்து, பரிசுத்த ஆவியான் உள்ளே இருக்கிறார்ல, அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? வசனத்தை வைத்து பேசும் பொழுது ஆவியானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வசனமும் ஆவியானவர் இணைந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும்போது வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம், 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆவது நாள், ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு அழகான ஒரு உலகம் உண்டாயிற்று. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை அழகாக மாறணும்னு விரும்புகிறீங்க? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் டிஸார்டர் மாறணும்னு விரும்புகிறீங்க? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த டார்க்னஸ், இருள் மாறணும்னு விரும்புகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எம்டினஸ் மாறணும்னா இன்னைக்கு பரிசுத்த அசைவாடுக்கிற ஆவியானவர் எழுப்பணும். நீங்கள் அசைவாடுக்கிற ஆவியானவர் என்ன பண்ணணும்? நீங்கள் எழுப்ப வேண்டும். அவர் எழும்பினால் என்ன நடக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கினத்தை மாற்றுவார், வெறுமையை நீக்குவார், இருளை நீக்கி ஒரு பிரகாசத்தை கொடுப்பார். ஆகவே தான் அந்த பரிசுத்த ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், வசனத்தை எடுத்து நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க. வசனத்தை எடுத்து இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு கூட நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுங்க. அந்த நேற்றைய தினத்தில் மோகன் சி லாசரஸ் அவர் ஒரு உதாரணம் சொன்னார். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஏசனா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையான மந்திர கட்டிலிருந்து விடுதலையான ஒரு பெரிய ஊழியக்காரர், அவருடைய கூட்டத்துக்கு பயங்கரமான கூட்டம் வருமா. அப்படி ஒரு மேடைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா, ஒரு தாயார் ஓடி வந்து அவங்க நடக்க முடியாத, அதாவது 2 கை காலை ஒரு தவழ்ந்து குழந்தையை போல தவழ்ந்து வருகிற ஒரு வாலிபனுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களாம். அப்போ அவர் சொன்னாரா, அம்மா முதல்ல செய்தி கேட்கட்டுமா, செய்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஜெபிக்கிறேன். இல்லை என் மகனுக்கு நீங்கள் உடனே ஜெபிக்கணும். இல்லைம்மா முதல்ல வசனத்தை கேட்கட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மா விடவே இல்லை. சரி உன் மகனை கூட்டுவானா. அந்த பையன் 2 கை 2 காலால் தவிழ்ந்து வந்தானா. தவிழ்ந்து வந்து நிற்கும்போது அந்த பையன் கேட்டானா, ஐயா எனக்கு இயேசு பற்றி தெரியும், எனக்கு பரிசுத்தாவி வேணும்னு சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு பரிசுத்தாவியோட அபிஷேகம் வேணும்னு சொல்லி. என்னடா நம்மளா வந்து என்ன கேட்டிருப்போம்? எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு வந்திருக்கிறோம், என் பையனுக்கு சுகமாகணும், கைகால் நடக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறோம், என் கடன் பிரச்சனை மாறணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனால் இந்த வாலிபன் கேட்குறான், எனக்கு பரிசுத்தாவியோட அபிஷேகம் வேணும்னு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. இவர் என்ன பண்ணாரா, கண்ணை மூடி, ஆவியானவரே இந்த பையன் தன் சரீரத்துக்கு கேட்காம உங்கள் வல்லமையை கேட்குறானேன்னு சொல்லி கண்ணை மூடி இவர் நல்லா ஆவியானவரை இறங்க ஜெபம் பண்ணி முடிச்சு பார்த்தா, கண்ணை திறந்து பார்த்தா அந்த வாலிபன் அங்கே இல்லையா. எங்கன்னு பார்த்தா அவன் எழுந்து தூரமாக நின்று எழுந்து குதிச்சு நடனம் ஆடி கத்தரை குதிச்சு கத்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறானா. என்ன காரணம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள்.
பலன்கள், அது சரீர பலனா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பலத்தையும் கொடுக்க முடியும், சரீர பலத்தையும் கொடுக்க முடியும். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே வல்லமையின் ஆவியானவராக இறங்கும் பொழுது சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய சரீரத்தில் வருகிற எல்லா பலவீனங்களையும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வியாதி நாட்களில் நாம் அதிகமாக அவர் யெகோவா ரஃபா, அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு சுகம் உண்டு, அவருடைய தழும்புகளாலே எனக்கு சுகம் உண்டு, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறீர், என் நரம்புகள், என் எலும்புகள், தசைகள் எல்லாவற்றையும் நீர் பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி இப்படியெல்லாம் நீங்கள் ஆவியானவரோட ஜெபிக்க பழக வேண்டும். அந்த பழக்கம் நமக்கு உண்டா? நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே நமக்கு டாக்டர் தான் ஞாபகம். என் ஆவியானவர்கிட்ட முதல்ல பேசுங்க. நான் மருத்துவத்துக்கு எதிரானவள் அல்ல, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் டெய்லி பலவீனம் வரும். டெய்லி போக முடியுமா? ஆவியானுடைய பலத்தை கேளுங்க. அவர் சுகமளிக்கிற வல்லமை அவரிடத்தில் உண்டு. அவர் வல்லமையின் ஆவியானவர். இதெல்லாம் அவர் நமக்குள்ளே வருவதனால் இன்னும் ஏகப்பட்ட காரியங்கள். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் நம்முடைய ஒழுங்கீனம் மாறும், நம்முடைய வெறுமை மாறும், நம்முடைய இருள் மாறும், சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு பலனடையும் சொல்லி பார்த்தோம். அவர் போதிப்பார், உணர்த்துவார், நிறைய காரியங்களை. ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? எனக்காவது அந்த கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா? இப்போ இத்தனை பேர் நம்ம கையை உயர்த்தணும்ல, நம்ம எல்லாருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் என்னென்ன செய்வேன்னு ஒரு லிஸ்டே நான் சொன்னேன். ஆனால் இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு, என்னை கொண்டு, கேளுங்க அவர்கிட்ட பார்த்து, ஆவியானவரே என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நீங்கள் என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறீர் என்று சொல்லி கேட்டோம் என்று சொன்னால் அவரும் சில லிஸ்ட்டு கொடுப்பார். அந்த லிஸ்ட்டை செய்ய இன்றைக்கி உங்களை எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல. ஆவியானவர் நமக்குள்ள வெறுமை, ஒழுங்கினம், பாதுகாப்பு, பலன், சுகம், ஞானம், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுற பயம், உணர்வு, ஆலோசனை, இவை எல்லாவற்றையும் அவர் தர்றாரு. ஆனால் நம்ம மூலமாக அவர் என்னென்ன செய்ய விரும்புகிறாருன்னா, அதாவது நம்மை செய்ய வச்சுட்டு அவர் உள்ளே இருக்கிறாரு. ஆனால் பேர் புகழெலாம் நமக்கு தான். நமக்குள்ளே இருந்து அவர் செய்கிற காரியங்கள் நமக்கு பெருமை. ஆண்டவர் மகிமை, அது நமக்கு இந்த மகிமை. கழுதையின் மேலே ஏறி போனால் கழுதைக்கும் அந்த விரிப்பு மேலே கால் வச்சு நடந்தது போல் கழுதையாகிய நமக்குள்ளே இருந்து பரிசுத்தாவியம் செயல்படும் போது நமக்கும் அந்த பேர். ஐயோ, யாருமே நெருங்க முடியாது, பாஸ்டர்மா மட்டும்தான் அந்த அம்மாட்ட போய் ஜெபிக்க முடியும்னு சொல்லி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து இவ்வளோ காரியம் செய்கிறாரே. ஆனால் அவர் நம்ம மூலமாக என்ன செய்ய விரும்புகிறார் மட்டும் நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா 61 அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போமா? ஏசாயா 61 1-3 வரைக்கும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எல்லாரும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க. நல்லா இன்னொரு தடவை சொல்லுங்க. நல்லா விசுவாசமாக சொல்லுங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் வெளியே இருந்து உள்ளே கிரியை செய்து அவ்வப்பொழுது வருவார், ஒரு கிரியை செய்வார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாக்கி என்னன்னா, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் இப்போ கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் அவர் எனக்குள் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் அவர் எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள் இருக்கிறபடியால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். விளங்குதா உங்களுக்கு? சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சிறுமைப்பட்டவங்கெல்லாம் நம்ம பார்க்காம இருக்கிறோமா? ஒருவேளை நான் சொல்கிற பணக்காரங்க தான் நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க, அவங்கள தான் நீங்கள் பார்க்க முடியாது, அவங்க வீட்டு பக்கம் தான் போக முடியாது. ஆனால் பைபிள் நமக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குற வார்த்தையை பாருங்கள். சிறுமைப்பட்டவர்களுக்கு, அவங்களுக்கே ஒரு சிறுமை வந்தால், நாகமான் எம்மாம் பெரிய ஆள், அவனுக்கு ஒரு சிறுமை வந்துச்சு. கரெக்டாக சமயம் பார்த்து அந்த அடிமை பெண் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி
அந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் நீங்கி விடுதலை பெற்றது போல எம்மாம்பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிறுமை என்று சொல்லி யாராகிலும் உங்களை சந்தித்தால் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமா? சிறுமைப்பட்டவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டும். அதற்கு தான் இந்த அபிஷேகம். அதற்கு இதுதான் ஆவியானவர் நம்ம மூலமாக கிரியை செய்ய விரும்புகிறார். நமக்குள் கிரியை செய்கிற காரியத்தை பார்த்தோம். அது ஆட்டோமேட்டிக்காக அவரோட பழக பழக அவர் எல்லாவற்றையும் இருள் எல்லாத்தையும் நீக்கி நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை நம்ம மூலமாக செயல்படுத்தணும்னா எங்கெல்லாம் சிறுமைப்பட்ட மக்களை பார்க்குறீங்களோ, கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு மரணத்துக்கு நேராக தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற கடன் பிரச்சனையில் குடிகார கணவன்கிட்ட வரதட்சணை கொடுமையில் மாட்டி சிக்கி தவிக்கிற பெண்கள் எத்தனை பேரை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்களை பார்க்கிறோம். பாருங்க, நல்லவர் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நமக்குள்ளாக அவர் கிரியை செய்கிறார். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை. இருதயம் யாராவது நொறுங்கி போய் வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய காயங்களை கட்டுங்க, காயங்களை கட்டுங்க. சிறைப்பட்டவர்களை என்ன பண்ணுங்க? விடுதலையாக்குங்க. கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூறணும். கட்டுண்டவங்களுக்கு என்ன பண்ணணும்? கட்ட அவிழ்த்தில் கூறணும். நேற்றெல்லாம் இங்கே அந்தகார ஆவிக்காக, அசுத்த ஆவிக்காக டீனேஜ் பிள்ளைகள்லாம் நைட்டு 12:30 1 மணி வரைக்கும் இங்கே எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஊழியம் அடுத்து யாரு கையில் போகுன்னு பார்த்தா அடுத்து கர்த்தர் ஒரு ஜெனரேஷனை எழுப்பி கொண்டு இருக்கிறார். கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கக்கூடிய, சிறையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை அடுத்த வசனத்தை போட்டு பாருங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவரும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த காலவேளையிலே ஆவியானவர் நம்ம மூலமாக செய்யக்கூடிய ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் அது நாம் சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட வேண்டும். நாம் வேலை செய்கிற இடங்களிலே, நாம் படிக்கிற இடங்களிலே, நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டிலே நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க பிரசன்டேஷன் பண்ண விரும்பணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அவர் ஆறுதலை கொடுப்பார், அவர் விடுதலையை கொடுப்பார், அவர் சுகத்தை கொடுப்பார், அவர் சமாதானம் அருளுவார். ஆனால் யார் மூலமாக என்று சொன்னால் நாம் நம்முடைய வாயை திறக்கும் பொழுது, நாம் நம்முடைய கால்களை அந்த இடங்களுக்கு புறப்பட ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மூலமாக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், கடைசி நாட்களிலே கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றுவார். மாம்சமான யாவர் மேல் நம்முடைய ஆவியை ஊற்றுவார். உங்கள் குமாரர் மேல ஊற்றுவார், உங்கள் குமாரத்திகள் மேல ஊற்றுவார்கள். அவர்கள் எல்லாம் சிறு பிள்ளைகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறார்கள். நம்முடைய சபையில் இருக்கிற மூப்பர்கள் சொப்பனங்களை காண போகிறார்கள். வாலிப பிள்ளைகள் கண்ட காரியங்களை விட்டு கர்த்தருடைய தரிசனங்களை காணக்கூடிய பரிசுத்த வாலிபர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாலிப பிள்ளைகள் திருச்சபையிலே எழும்ப போகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் ஊழியக்காரர் மேல, ஊழியக்காரிகள் மேலேயும் தன்னுடைய ஆவி அவர் ஊற்ற போகிறார். இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த கடைசி நாட்களிலே ஊற்றப்படுகிற இந்த ஆவியானவர் எதற்காக என்று சொன்னால் அவரை பிரகடனப்படுத்துவதற்காக, அவரை அறிவிக்கும்படியாக, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக, அவருக்காக, தேவ ராஜ்யத்திற்காக நீங்கள் செயல்படும்படியாக, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே நீர் என்னை ஆளுகை செய்வீராக. எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையை பேசுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை அனல் மூட்டி எழுப்புங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை அனல் மூட்டி எழுப்புங்கள். அது ஏதோ இசைக்கருவிகளை வாசித்து பாடலை வேகமாக பாடுவதனால் அல்ல. உங்களுக்குள்ளே உலாவி உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிற அந்த தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் அனல் மூட்டி எழுப்புங்க, எழுப்புங்க. அந்நிய பாஷை, அந்நிய பாஷையில பேசுங்க. லேகா தரந்தல கபோட தரந்தன ரபா லீக தரந்தர கபால போரி அந்த ராக்கரபோ லூக ராதனை மேர கத்துர விலேக்கரபோ லூக தர பிலபர் யந்தர ரபட வரந்தர ரபா ரீக பபா பபா பபா. அநேகரே கடைசி நாட்கள் எழுப்புதற்காக ஆவியானவர் எழுப்புகிறார். ஆவியானவர்
ஆவியானவர் எழுப்புகிறார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதரியே, கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். உன்னை அவருடைய ஆளுகைக்கு விட்டுக்கொடு, உன்னை அவருடைய ஆளுகைக்கு விட்டுக்கொடு. லேகபா லபா 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 லகா லபா லபா லகா லபா லபா லபா. நல்லா கையை தட்டி அந்நிய பாஷையில பேசுங்க. கையை தட்டி அந்நிய பாஷையில நிரம்புங்க, நிரம்புங்க, நிரம்புங்க. ஷபா பாபா 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 ரிபா பாபா 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 ரிகா பாபா 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 ரியந்தரலா லீதன கந்தர கடுரி தியந்தரபா ஓரி யாகதரபா. உன் மூலமாக அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். உன் மூலமாக அவருடைய அபிஷேகம் வெளிப்பட வேண்டும். ஓ, அநேகர் சொஸ்தமடைய போகிறார்கள். உன் மூலமாக அநேகருடைய காயங்கள் கட்டப்பட போகிறது. ரிகத ராகதரா, நீதான் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க கூடியவன். நீதான் பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய தேவ வல்லமை உன் பேரிலே உண்டு. நீ எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. ரகதனகந்த ராகடரா லேக துரகட பௌதர பலபரபா. ஆவியானவரே, நீங்க பிடித்துக் கொள்ளுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஓ ரக பாபா பாபா பாபா